அதுக்கான காரணம் என்ன எல்லாமே இந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக சொன்னாங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் தி அதர் ஸ்கூல்ஸ் இஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு பண்ணாங்க. எம்சிசி என்எஸ்எஸ் டீமா இல்லை ஹாஃப் மாஸ்க் போட்டு ரொம்ப ரொம்ப அழகா. ஐ மீன் ஆல் த பாயிண்ட்ஸ் வாட் எவர் whoever has scripted it has done it so well. ஸோ நீங்கள் இன்னைக்கு சாயந்தரம் எல்லாமே பார்த்துருக்கீங்க. நான் பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்லை. எப்போவுமே நான் நினைக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது, இவ்வளோ பேசியும் இவ்வளோ சொல்லியும் நான் என்னோட ஜென்ரேஷனில் நான் குழந்தையா இருக்கும்போதே இதை பற்றி பேசியும் ஏன் இவ்வளோ நடக்கிறது? அதுக்கு ஒரு காரணம் நாங்கள் பெண் என்கிற ஆர்கனைசேஷன் நாங்கள் நடத்திட்டு வரோம். ஸ்ரீதர், இங்கே ஹர்ஷா பிரபா வந்திருக்காங்க, நாங்கள் எல்லாருமா. அதில் ஒரு காரணம் என்னன்னா, நம்ம பெண்கள்கிட்ட பாதுகாப்பாக இருன்னு சொல்கிறோமே ஒழிய ஆண் குழந்தைங்களை சரியாக வளர்க்குறோமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்க இட் இஸ் நாட் ஜஸ்ட் பாதுகாப்பாக இருக்க வேண்டாம், கையோட கை சேர்த்து தோளோட தோல் சேர்த்து நம்ம நடக்கணும். அதுதான், பிகாஸ் தட் இஸ் தி ஒன்லி திங். இப்போ உங்கள் கம்யூனிட்டியில் ஐம் ஷுவர் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நமக்கு சொன்ன சில விஷயங்கள், குழந்தைங்க யாரையும் நம்ப முடியாது. ஸோ குழந்தைங்கள அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு குழந்தைங்களையும் யாரையும் நம்பி விடாதீங்க. பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் தெம் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தேர் லைஃப். ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக இருந்தால் கூட, ஒரு தப்பான டச் இருந்தால் கூட அது மாயாது, வாழ்க்கை ஃபுல்லாக மாயாது. அது ஏதாவது ஒரு விஷயத்தில் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப்ஸில், நம்மளுடைய வார்த்தைகளில், நம்ம பேசுகிற விதத்தில், நம்ம நடக்கிற, நம்ம போட்டுக்கிற உடையிலேருந்து எல்லாத்துலேயும் எஃபெக்ட் பண்ணுறது அந்த ஒரு விஷயம். ஸோ குழந்தைங்கள பாதுகாப்பாக வைக்க வேண்டியது நம்ம எல்லாரோடையும் கடமை, நம்ம சொசைட்டியோட கடமை. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ அவேராக இருக்கீங்க, ப்ளீஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹூ இஸ் பெட்டர் ஹூ இஸ் நாட் பெட்டர், இந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு, இந்த ஈகோஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு, கொஞ்சம் நமக்கு வெளியில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இட் வில் ஹெல்ப் இன் அ கம்யூனிட்டி. இந்த ஒரு சொசைட்டியில் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கும்போது நான் பெட்டர், நீ பெட்டர், உன்னோட சாரி பெட்டரா, என்னோட இயரிங் பெட்டரா, இல்லை உன்னோட ஷர்ட் பெட்டரா, உன்னால் பெரிய ஷூஸ் வாங்க முடிஞ்சது, அதெல்லாம் என்னது? அதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக். அதை இண்டிவிஜுவல் டேஸ்ட் விட்டுருங்க.